சரி மேலிட என்ன சொல்லுது? அந்த நாராயணன் சம்சாரத்தை நிற்க வைக்கிறதா பேசிக்கிறான். அண்ணே கவலைப்படாதீங்கண்ணே, நீங்கள் தான் நிற்கணும்னு நாங்கள் ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் மேலே எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் சொல்லிட்டா கொடுத்துருவாங்களாக்கு? பின்ன கொடுத்தானே ஆகணும். ஒரு வேலை கொடுக்கலன்னா சுயேட்சா நில்லுங்க. நாங்கள் கள்ளத்தனமா ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சிடறோம். யோசிக்காதீங்க, கண்டிப்பாக ஜெயிக்க வச்சிடறோம். சரி, உங்க ஆசை இதுதானா? நான் குறுக்கு நிற்க விரும்பல. உங்களை மாதிரி கட்சிக்கு விசுவாசமானவங்க எனக்கு சப்போர்ட் பண்றதுல எனக்கு பெருமை தானே. அண்ணே வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்லண்ணே, உங்க பலம் உங்களுக்கே தெரியாது. நீங்க நின்ன சிங்கம், நடந்த யானை, ஓன சிறுத்தை மாதிரி. போதும் போதும், பிரச்சாரத்தன்னைக்கு மைக் பிடிச்சி பேசிக்கலாம். அப்ப நீங்க இப்ப கிளம்புங்க. அப்ப வரங்கண்ணே. நல்லது. டே மசக்க, என்ன பாக்குறதுக்கு வேற யாராவது இருக்காங்களா? நான் இருக்கேன். என்ன ஞாபகம் இருக்கா? என் பேர் சித்ரா, உங்க வைஃப். 24 மணி நேரமும் பதவி பதவின்னு அலைறீங்களே, எனக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்க கூடாதா? ஓ, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? சித்ரா கண்ணு, மந்திரி ஆகிற வரைக்கும் தான் இந்த அலைச்சல் எல்லாம். மந்திரி ஆயிட்டோம், அப்புறம் போட்டி பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீயும் நானும் ஜாலியாக இருக்கலாம். ஏன் பிரச்சனை என்னன்னு உனக்கு புரியல, ஆனால் உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. புரியலையா? உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியா போயிடும். வா போய் டாக்டரை பார்க்கலாம். நீ போய் புறப்படு போ. சாரி சார், உங்க ஒய்ஃபுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? இப்பதான் டெஸ்ட் டியூப் பேபி, செயற்கை முறையில் கருத்தரிப்பு, இப்படி நிறைய வசதிகள் வந்திருக்கு. அப்படி ஏதாவது பண்ண முடியாதா? முடியும்னு நானே சொல்லியிருப்பேன்ல. சரி, என்ன ப்ராப்ளம்? கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லை. ஒரு குழந்தையை தாங்கக்கூடிய சக்தி இல்லை. சித்ரா, அழாத. அழுகிறதுனால ஒன்றும் ஆயிட போறதில்லை. இப்ப நான் ஒன்று சொல்லட்டுமா? ஏற்கனவே நீ சொன்னதுதான், நான் தான் அப்ப வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்ப நானே சொல்றேன், நாம் ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கலாம். ஆனா ஒண்ணு, இந்த விஷயத்துல என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. நீ ஏன் ஒரு ஆசிரமம் பார்த்து ஒரு குழந்தையை செலக்ட் பண்ண, அதை நாம தத்தெடுத்துக்கலாம். அப்புறம் சித்ரா, உன்ன மாதிரி உம்மனா மூஞ்சியா இல்லாம என்ன மாதிரி வாட்டா சாட்டமா மூக்கு மூலியமா இருக்கணும். என்ன? குழந்தை இறந்தே பிறந்துச்சுன்னு உங்க மாமா கிட்ட போய் சொல்லிட்டேன். நீங்க சீக்கிரமா குழந்தை எடுத்துட்டு இங்க இருந்து போயிடுங்க. விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா என்ன கொன்னு போட்டுடுவாங்க.
எப்படியாவது பவித்ராவோட குழந்தைய நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துடணும். ஹலோ, ஆமாங்க, சொல்லுங்க. நான் எடிட்டர் தான் பேசுறேன். ஆ, சரி, சொல்லுங்க. ம். சொல்லுங்க. சரி, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சரி, உங்க பேர் சொல்லுங்க. சரிம்மா, பேரை சொல்ல வேண்டாம். நீங்க சொல்றதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? என்னம்மா அது, பேரையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, எந்த விதமான எவிடன்ஸ் இல்லைங்கிறீங்க. அப்புறம் எப்படிம்மா நான் பத்திரிகைகளை பப்ளிஷ் பண்றது? சரிம்மா, நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ, சார். ஹலோ பிரசன்னா, உடனே ரூமுக்கு வாங்க. மே கமெண்ட் சார். வாங்க, உட்காருங்க. கூப்பிட்டுருந்தீங்களா சார்? ஒரு அனானிமஸ் கால் வந்தது, ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அது விஷயமா பேசுறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். சொல்லுங்கள் சார். அடையார்ல 11th அவென்யூல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல தனியாக ஒரு பொண்ணுங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாங்களாம். மிஸ்பிஹேவ்னா எப்படி சார்? நாங்க ரொமான்டிக் டிலைட்னு ஒரு ஐஸ்கிரீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதை நீங்க தான் முதல்ல டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அதில் போதை மருந்து கலந்து கொடுத்துட்றாங்களாம். அப்புறம் அந்த பொண்ணுங்களை கெடுத்து அதை வீடியோவில் ஷூட் பண்ணி இன்டர்நெட்ல போட்டுருவோன்னு பயமுறுத்துறாங்களாம். சொன்னது யார் சார்? பாதிக்கப்பட்ட பொண்ணு தான் ஃபோன் பண்ணி சொன்னா. அவ பேரை கேட்ட சொல்ல மாட்டேங்கிறா. சார், அந்த பொண்ணு சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம். இல்லை, அந்த ரெஸ்டாரண்ட் ஆளுங்களுக்கு வேண்டாதவங்க யாராச்சும் கூட இதை செஞ்சுருக்கலாம். இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் இதை எப்படி சார் பப்ளிஷ் பண்ண முடியும்? அதுக்காக தான் உங்களை வர சொன்னோம் பிரசன்னா. சார், நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க. இந்த அசைன்மெண்ட்டுக்கு நான் போகிறத விட ஒரு பொண்ணு போனால் பெட்டர்னு எனக்கு தோணுது. ஏன் இப்படி சொல்கிறீங்க? சார், அந்த ஐஸ்கிரீம் பார்லரில் இருக்கிறவங்களோட டார்கெட்டே பொண்ணுங்க தான். அதனால் நான் போனால் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. எனக்கு பதிலாக ஒரு பொண்ணு போச்சுன்னா அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம அவங்கள ரெட் ஹேண்டடாக பிடிக்க முடியும். அதுவும் சரிதான். அப்போ அந்த லேடி ரிப்போர்ட்டர் பத்மா அனுப்புனா சரியா இருக்குமா? ம், அந்த பொண்ணு கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி சார், ஆஸ் யூ ப்ளீஸ். நீங்கள் சொல்கிறதும் கரெக்டுன்னு தான் எனக்கு தோணுது. நம்ம பத்மாவே அனுப்பிச்சிடலாம். அப்போ பத்மா கிட்ட அந்த டீட்டெயிலாக நீங்களே பேசுறீங்களா? சரி சார். சார், பத்மா நாளைக்கே அந்த ஐஸ்கிரீம் பார்லர் பக்கம் போட்டோம். ம். அந்த பார்லரில் இருக்கிறவங்க அந்த ரொமான்டிக் டிலைட் ஐஸ்கிரீமை சாப்பிட சொல்லி பத்மாவை ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி அடுத்த நாள் மறுபடியும் வரதா ப்ராமிஸ் பண்ணிட்டு பத்மா அங்கேருந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ரேகா மேடம் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம். நெக்ஸ்ட் டே மறுபடியும் பத்மா அங்கே போகும்போது அந்த பார்லர் இருக்கிறவங்க அந்த ரொமான்டிக் டிலைட் ஐஸ்கிரீமை டெஃபினட்டாக பத்மா கிட்ட கொடுப்பாங்க. அப்போ ரேகா மேடம் போய் அவங்களை கையும் கலவுமா பிடிச்சிருவாங்க. இந்த பிளான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது சார். வெரி குட் பிரசன்னா, நல்ல ஐடியா. பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே சார், வாங்க. என்ன சித்ரா, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி உடனே வா உடனே வான்னு என்ன? எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். சந்தோஷமான விஷயமா? என்னடா? நம்ம தத்திருக்க போற குழந்தைய ஒரு வழியா செலக்ட் பண்ணிட்டேன். அப்படியா? ஆமா, பெண் குழந்தைங்க 3 மாசம் தான் ஆகுது. எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? நீங்க ஆசைப்பட்டபடியே உங்களை மாதிரியே இருக்கு. அந்த குழந்தை மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா நம்ம வீடே கலகலன்னு ஆயிடுங்க. நீ கலகலன்னு மாறினியே, அதுவே எனக்கு சந்தோஷம். குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லு, தத்தெடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவோமோ அத்தனையும் பண்ணிடுவோம். எல்லா விவரமும் விசாரிச்சு வச்சுட்டேங்க. வேண்டாம் வேண்டாம். அவளுக்கு தான் புத்தி கெட்டு போச்சுன்னா நீங்களும் அவள் பேச்சு கேட்டு ஆடிட்டு இருக்கீங்க. எந்த ஜாதியோ எந்த மதமோ எவனுக்கு எந்த வழியில பெத்து போட்டானே தெரியல. கண்டதும் நம்ம குடும்பத்துக்கு வாரிசா வரத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். 1000 தான் இருந்தாலும் உங்களுக்கு பிறந்த குழந்தை மாதிரி வருமா? எனக்கு அதான் ஆசை.
ஆனா சித்ராக்கு தான் அந்த பிராப்தம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களே. ஏன் மாப்ள, உலகத்திலேயே அவ ஒருத்தி தான் டாக்டரா? அம்மா, நம்ம பார்த்த முதல் டாக்டர் இல்லது, 100வது டாக்டர். எல்லா டாக்டரும் இதே தான் சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கும் நம்பிக்கை போச்சு. நான் கண்டிப்பா இந்த குழந்தைய தத்தி எடுக்க தான் போறேன். என்ன சித்ரா இது? சந்தனம் இருக்கிற இடத்துல சாக்கடை தண்ணியை கொண்டு வந்து வைக்கணுங்கிற? சந்தனமும் சாக்கடையும் நம்ம பார்க்குற பார்வையில தான்மா இருக்கு. தினம் தினம் பத்திரிக்கையில இந்த குழந்தைங்களை பத்தி எத்தனை நியூஸ் வருது. நீயும் குழந்தை இல்லைங்கிற ஏக்கத்துல ஏதாவது ஒரு குழந்தை எடுத்து வளர்த்துருவ. அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு அந்த குழந்தைக்கு நான் தான் அம்மான்னு ஒருத்தி வந்து நிப்பா. அப்புறம் சொத்து பத்துல பங்கு கேட்பா. எல்லாத்தையும் அவளுக்கு தூக்கி கொடுத்துட்டு வாயை பொழந்துட்டு நிப்பியா? அவங்க அம்மா வந்து நிக்க மாட்டாமா, நிக்க மாட்டா. நிக்க மாட்டான்னு இவ்வளவு உறுதியா சொல்ற? அப்ப அந்த குழந்தையோட அம்மா உனக்கு தெரியுமா? தெரியுமா? சொல்லுடி. சொல்லு சித்ரா, யார் குழந்தை அது? சொல்லு சித்ரா, கேக்குறேன் இல்ல. தெரியுமா உனக்கு யாருன்னு? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலைங்க. குழந்தை வேண்டான்னு தானே பெத்து போட்டு போயிருக்கா. அதுக்கப்புறம் எப்படி குழந்தை வேணும்னு வந்து நிப்பா? அதைத்தான் சொல்ல வந்தேன். நான் ஆசிரமத்துல எல்லா விஷயமும் பேசிட்டேன். எந்த வில்லங்கமும் வராது, நீங்க குழந்தை எடுத்து வளர்த்துக்கோங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ உன் முடிவை மாத்திக்க மாட்டேன் இல்ல? கண்டிப்பா. சித்ரா, ஏய் சித்ரா, அத்தை, சித்ரா எந்த குறையும் இல்லாம வளர்ந்த பொண்ணு. ஆண்டவனா இந்த குறையை கொடுத்துட்டான். இப்போ அவனே இந்த குறையை தீர்க்கறதுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லியிருக்கான்னு நினைச்சுக்கோமே. இந்த விஷயத்தை மேலும் பெருசுபடுத்தாதீங்க அத்தை. ஹலோ. ஹலோ, கஸ்தூரிபா ஆசிரமமா? ஆமாம்மா. நான் சித்ரா பேசுறேன். சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்காரர்கிட்ட எல்லா விஷயமும் பேசிட்டேன். சரி, நாளைக்கு நானும் அவரை வந்து குழந்தை எடுத்துக்கிறோம். தாராளமா. அதை சொல்றதுக்காக மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்றதுக்காக தான் நான் இப்போ ஃபோன் பண்ணேன். சொல்லுங்கம்மா. இல்ல, அநியாயமா சாக கிடந்த அந்த பவித்ரா குழந்தைய நான் காப்பாத்தி உங்க ஆசிரமத்தை கொண்டு வந்து சேர்த்ததே, என்னைக்காவது ஒரு நாள் மறுபடியும் அந்த குழந்தைய என் வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியுங்கிற நம்பிக்கையில தான். எனக்கு அதுக்கு இப்பதான் நேரம் கிடைச்சிருக்கு. ஆனா அது எங்க அம்மாவால் கெட்டு போயிடுமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? அது பவித்ராவோட குழந்தை தானே எந்த காரணத்தை கொண்டும் எங்க அம்மாவுக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் தெரிஞ்சிடவே கூடாது. அந்த ரகசியத்தை நீங்க தான் பத்திரமா காப்பாற்றணும். கண்டிப்பாம்மா, இதுல என்ன இருக்கு? சரிங்க. இத்தனை நாள் அந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜோ, என்னம்மா நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு, அது எங்க கடமைம்மா. சரிம்மா, வச்சிடுறேன். ஓகேம்மா. ஹாய், கரெக்டாக சொன்ன டயத்துக்கு வந்துட்டீங்க. நான் ஒன்றும் உங்களை பார்க்க வரல. ஏதோ புதுசாக ரொமான்டிக் டிலைட் ஐஸ்கிரீம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோன்னு சொன்னீங்களே, அதை டேஸ்ட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். அந்த ரொமான்டிக் டிலைட் மட்டும் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டை மறக்கவே மாட்டீங்க. ரொம்ப பில்டப்லாம் வேண்டாம், போய் எடுத்துட்டு இல்லை, வாங்க. இது பில்டப்பான விஷயம் தான். அதனால தான் உங்களை கார்டன் விட்டுட்டு ரூஃப் கார்டனுக்கு வர சொன்னேன். வாங்க உட்காருங்க. நான் போய் ஐஸ்கிரீம் கொண்டு வரேன். ஓகே. This is romantic delight ice cream. வாவ், லவ்லி. Taste it. உங்களுக்கு வேணாமா? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. ஓகே.
பலம் உடைத்திடு பகைவரை